வணக்கங்க. உங்களுடைய உங்களை அம்பேத்கர் ஜெயந்தி என்று உங்களோட ஒரு நேர்காணல் வாங்குறது ரொம்ப சந்தோஷம். அம்பேத்கர் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அம்பேத்கர் ஜெயந்தி இன்னைக்கு. ஸோ அம்பேத்கர் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அம்பேத்கருக்கும் பாஜகவுக்கும் பாஜக எப்படி ஃபாலோ பண்ணுதுன்னு எப்படி நினைக்கிறீங்கன்னு ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன். அம்பேத்கர் பார்த்தீங்கன்னா அரசியல் சட்டத்தை முன்னிலைப்படுத்தின அம்பேத்கருடைய சட்டத்திட்டங்கள்லாம் மக்கள் மத்தியில் போய் சேர வேண்டும் என்பதற்காக நிறுவப்பட்ட சட்டங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஆண்டுட்டு இருந்த காங்கிரஸ் மற்ற கூட்டணி கட்சிகள்லாம் நடைமுறை சட்டத்திட்டங்களும் நடைமுறைப்படுத்தவே இல்லை. பார்த்திங்கன்னா இந்த சட்டத்திட்டங்களெல்லாம் முறையாக மக்கள் மத்தியில் கொண்டு போகணும்னு சொல்லி எவ்வளவோ முயற்சி பண்ணி கூட அவங்களால கொண்டு போக முடியல. அவங்க அம்பேத்கர் கொண்டு வந்த திட்டங்கள் எல்லாமே சட்டங்கள் எல்லாமே தவிர்ப்புக்குண்டான முயற்சிகள் எல்லாமே பண்ணிட்டு இருந்தாங்க. பாரதிய ஜனதா கட்சி அரசு ஏற்றவுடன், மத்தியில் அரசு ஏற்றவுடன் அம்பேத்கர் அவர்கள் விட்டு சென்ற பணிகள், அம்பேத்கர் அவர்கள் மக்களுக்காக செய்ய வேண்டிய பணிகள் என்னவென்ன என்றதை கண்டறிந்து அந்த பணிகளெல்லாம் மக்களுக்கு கொண்டு போய் தெளிவாக சேர்த்த வேண்டும் என்ற முயற்சியில் பாரதிய ஜனதா கட்சியை முயற்சி செஞ்சு இப்போ வரை மக்களுக்காக அம்பேத்கர் விட்டு சென்ற பணிகளை நம்ம பாரதிய ஜனதா கட்சி சிறப்பாக செய்து கொண்டிருக்குது. அதனை முன்னிட்டு நம்ம பாரதிய ஜனதா கட்சி சார்பாக நாங்கள் அம்பேத்கரை அவர் விட்டு சென்ற கொள்கையை மக்களிடம் நினைவுபடுத்துகிறோம். மக்களுக்கு செய்ய வேண்டிய அரசாங்க திட்டங்களை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். நீங்கள் அரசியல் வாழ்க்கைக்கு எத்தனை வருஷங்கள் ஆகுது? நீங்கள் என்னென்ன பொறுப்பு, உங்களுடைய பேர், என்னென்ன பொறுப்பில் இருந்தீங்க அப்படிங்கிறத ஒரு சின்ன விளக்கம். நான் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் ராஷ்ட்ரிய ஸ்வயம் சேவக் சங்கத்தில் நான் பயணம் பண்ணேங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஹிந்து முன்னணி அமைப்பில் பயணம் பண்ணேன். ஹிந்து முன்னணி அமைப்பில் பயணம் பண்ணுறப்போ நான் இருக்கிற பகுதி பார்த்திங்கன்னா 1990க்கு மேலே பார்த்திங்கன்னா கோவை கிழக்கு தொகுதின்னு சொல்லுவாங்க. கிழக்கு தொகுதியில் பார்த்திங்கன்னா கம்யூனிஸ்டினுடைய கோட்டையாக இருந்தது. இந்த ரமணிங்கிற ஒருத்தர் தொடர்ச்சியாக ஜெயிச்சுட்டே வருவார். அப்போ இதை பார்த்திங்கன்னா இவங்க வேறு எந்த கட்சியும் எந்த அமைப்பும் வளரக்கூடியாத ஒரு சூழ்நிலையை இவங்க நடைமுறைப்படுத்திட்டு இருந்தாங்க. அப்போ நாங்கள் ஹிந்துக்களை ஒருங்கிணைக்கிறதுக்கு உண்டான விஷயங்கள் நாங்கள் வேலை செஞ்சிட்ருக்கிறப்போ அப்போ இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா நம்மளைய வேலையெல்லாம் செய்கிறத பார்த்து நான் என் முடிவு என்ன பண்ணாங்கன்னா, நான் கணபதியில் ஹிந்து முன்னணி மீட்டிங் முடிச்சுட்டு வர்றப்போ டெஸ்டூலுக்கு முன்னாடி வச்சு நம்மளை வெட்டிட்டாங்க. நைட்டு மீட்டிங் முடிச்சுட்டு வர்றப்போ வெட்டிட்டாங்க டெஸ்டூலுக்கு முன்னாடி. அப்போ டெஸ்டூல் இயங்கிட்டு இருந்தவங்க வெட்டி என்ன பண்ணேன்னா தலையில் 2 வெட்டு, காலில் ஒரு வெட்டுங்க. தலையில் வெட்டினது பார்த்தீங்கன்னா அறுவாள் தலையில் மாட்டி மீண்டும் பிடுங்கி 2வது ஒரு வெட்டு வெட்டினாங்க. அந்த தழும்பெல்லாம் இருக்குங்க. காலையும் வெட்டினாங்க. கால் இப்போ வரைக்கும் மடக்க முடியாது. காலில் லைட் வச்சுருக்கிறேங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா பாரதிய ஜனதா கட்சியில் நான் இருக்கிற பகுதியில் 1996 உள்ளாட்சி எலெக்ஷன் வந்தது. உள்ளாட்சி எலெக்ஷன் வர்றப்போ பார்த்திங்கன்னா இங்கே ஒரு கேண்டிடேட் நிற்கணும், வேட்பாளர் நிறுத்தணும்னு சொல்லி யோசனை பண்ணாங்க. அப்போ நான் ஹிந்து முன்னணியில் இருக்கிறப்ப சரிங்க ஏதாவது ஒரு வேட்பாளர் நிறுத்தணுங்கிற விஷயமா நம்மக்கிட்ட கேட்டிருந்தாங்க. அது சம்மந்தமாக எங்களுடைய ஹிந்து முன்னணி பொறுப்பாளர் CN பரமசிவம், தசரதன் இவங்ககிட்டெல்லாம் நாங்கள் போய் உட்காந்து பேசணும். பேசுகிறப்ப என்ன சொன்னாங்கன்னா எங்களுக்கு ஒரு வழிவிட்டாங்க. சரி நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அதன் அடிப்படையில் நான் மாநகராட்சி அந்த உள்ளாட்சி எலெக்ஷனில் அப்போ 29வது வார்டாக இருந்தது. எலெக்ஷனில் நின்னாங்க. எலெக்ஷனில் நின்று ஒரு 340 ஓட்டை வாங்கி நான் தோல்விட்டேன். அது எந்த காலகட்டத்தில் எந்த எலெக்ஷனுங்க? அது 1996 ஃபஸ்ட்டு தமிழக அரசு உள்ளாட்சி எலெக்ஷனை அறிவிக்கிறப்ப நம்ம அந்த எலெக்ஷன். நீங்கள் இப்போ எந்த பொறுப்பில் இருந்தீங்க பாஜக? அப்போ நான் டிவிஷனுடைய தலைவராக இருந்தேன். பாரதிய ஜனதா கட்சியினுடைய டிவிஷன் தலைவராக இருந்தேன். அதுக்கப்புறம் நீங்கள் பாரதிய ஜனதா கட்சியில் தொடர்ந்து பயணம் பண்ணீங்களா? அதுக்கப்புறம் ஏதாவது திருப்பி எலெக்ஷனில் கண்டெஸ்ட் பண்ணுற வாய்ப்பு கிடைச்சதா? ஏதாவது வெற்றி பெற்றீங்களா? ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நான் பாரதிய ஜனதா கட்சி டிவிஷன் தலைவராக இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாவட்ட செயற்குழு உறுப்பினர், பாரதிய ஜனதா கட்சியுடைய மாவட்ட செயற்குழு உறுப்பினராக இருந்தாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா
2001 பார்த்தீங்கன்னா மறுபடியும் உள்ளாட்சி எலெக்ஷன் வருது. உள்ளாட்சி எலெக்ஷன் வர்றப்போ அதே தொகுதியில் வந்து நான் என்னை வேட்பாளராக வந்து அதே வார்டில் வந்து பார்த்தீங்கன்னா என்னை வந்து வேட்பாளராக வந்து கட்சி அறிவித்து நான் அந்த பகுதியில் வந்து நான் வெற்றி பெற்று பாரதிய ஜனதா கட்சி மாமன்ற உறுப்பினராக நான் வந்து ஆனாங்க. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா மேயர் யார் இருந்தாங்க? நீங்கள் மாமன்ற நான் இருக்கிறப்ப மேயர் மலரவன் இருந்தாருங்க. மலரவன் மேயர். ஆமாம், அதிமுக மலரவன் இருந்தாருங்க. அப்போ எத்தனை மேயர் பாஜக சார்பில் இருந்தாங்க அந்த காலம் உங்களோட சேர்த்து? எங்களோட சேர்த்துங்க 72 கவுன்சிலருங்க. அப்புறம் ஒரே ஒரு மேயர், துணை மேயர். இல்லை, பாஜகலேருந்து எத்தனை பேர் இருந்தாங்க? பாஜகலேருந்து பார்த்தீங்கன்னா 7 கவுன்சிலர் தான் இருந்தாங்க. 7 கவுன்சிலர் இருந்தாங்க. ஓகே. நீங்கள் அந்த காலகட்டத்தில் உங்கள் வார்டுக்கு என்னென்ன பண்ணீங்க? எனக்கு அந்த 5 ஆண்டு காலம் பார்த்தீங்கன்னா நான் இருக்கிற பகுதி பார்த்தீங்கன்னா அது ரிசர்வ் வார்டுங்கிறதுனால ரிசர்வ் வார்டில் தான் நான் ஜெயித்தேங்க. நான் ஒரு ரிசர்வ் வார்டில் ஜெயிச்சதுனால அந்த பட்டியலின சமுதாய மக்கள் மத்தியில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் இருக்கிற பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 பிளாக் தமிழ்நாடு குடிசை மாற்று வாரியத்து மூலமாக 20 பிளாக் வந்து வீடு கட்டி கொடுத்த 1968 கட்டி கொடுத்த வீடுகள். இது எந்த பராமரிப்பும் இல்லை, மராமத்து வேலையை செய்யாமல் ரொம்ப பில்டிங்கே கீழே விழுகிற சூழ்நிலை, பில்டிங் வந்து சேதமடைஞ்சு ரொம்ப ஒரு மோசமாக இருக்கிற சூழ்நிலையில் இருந்தாங்க. நிறைய ஜனங்க பில்டிங் மேலே ஃபஸ்ட்டு மாடி 2வது மாடியிலேருந்து கீழெல்லாம் விழுந்திருக்காங்க. இது வந்து நான் கவுன்சிலராக இருக்க பல முறை வந்து உண்ணாவிரதம் இருந்திருக்காங்க. உண்ணாவிரதம் வந்து இது மராமத்து வேலையெல்லாம் செஞ்சு கொடுக்க சொல்லி நம்ம இதுக்குள்ளே முயற்சி பண்ணுறப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் கொடுக்குறப்ப வந்து கரண்ட் இருக்கிற வீட்டுக்கு வந்து 15 ரூபா வாடகை, கரண்ட் இல்லாத வீடுக்கு 10 ரூபா வாடகைன்னு நம்ம சொன்னோம். ஆனால் வந்து இங்கே அரசியல் வந்து தான் நிறைய அரசியல் கருத்து வேறுபாடு அதிகமாக இருக்கிறனால என்னென்னா மக்களை வந்து ஒரு தவறான ஒரு டைரக்ஷன் பண்ணி ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொண்டு போகாத ஒரு சூழ்நிலை வச்சுருந்தாங்க. நான் இந்த உண்ணாவிரதமெல்லாம் இருந்ததுக்கு உண்டான முயற்சி பண்ணி அந்த மராமத்து வேலைகளை செஞ்சேங்க. அப்போ நான் கவுன்சிலர் இருக்கிறப்போ VK லட்சுமணன் அவர்கள் எம்எல்ஏ இருந்தாருங்க, காங்கிரஸினுடைய எம்எல்ஏ இருந்தார். அவரை நம்ம அழைச்சி கொண்டு வந்து அந்த பில்டிங்கெல்லாம் காட்டி சட்டசபையில் அவரை நான் பேச வச்சேன். சட்டசபையில் பேச வச்சு அவர் வந்து இதுக்கெல்லாம் நிதியெல்லாம் ஒதுக்குறது எல்லாமே சொன்னாங்க. நான் அப்புறம் எந்த வேலையும் நடக்காத அப்புறம் என்ன போச்சுங்கன்னா அப்புறம் இடையில அப்புறம் என்ன பண்ணால் இதை தீவிரமாக அந்த போராட்டம் நாங்கள் பண்ணோம். இந்த மழை காலம் வந்தால் இருக்க முடியாது, இந்த பில்டிங் இருக்க முடியாது. எல்லாம் நாங்கள் என்ன பண்ணோம், கலெக்டர் ஆஃபீஸை முற்றிவிட்டோம். மக்கள் எல்லாருமே சேர்ந்து கலெக்டர் ஆஃபீஸை முற்றிவிட்டு அங்கே பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம், மழையில் நனைஞ்சதை ஆர்ப்பாட்டம் பண்ணோம். உடனே கலெக்டர் நடவடிக்கை எடுத்து என்ன பண்ணாங்க, ஒரு எஸ்டிமேட்டை போட்டு இப்போ 216 வீடு இருந்ததுங்க, 20 பிளாக் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா 224 வீடு புது வீடாக கட்டி யார் வந்து அங்கே குடியிருந்தாங்களோ அவங்களுக்கெல்லாம் அதே வீடு கொடுத்துட்டாங்க. என்கரேஜ்மெண்ட்டில் 350 குடி இருந்ததுங்க. இந்த என்கரேஜ்மெண்ட்டில் ஆக்கிரமிப்புன்னு சொல்கிறாங்க. அந்த என்கரேஜ்மெண்ட் இருக்கிறவங்களெல்லாம் வந்து கீரநத்தம் பகுதியில் வந்து எல்லாத்துக்கும் வீடு வந்து ஒதுக்கீடு பண்ணிட்டாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா சித்தாப்பூருக்குள்ளே நான் இருக்கிற வார்டில் பார்த்தீங்கன்னா எல்லா பகுதியிலும் வந்து இந்த குடிநீர் பார்த்தீங்கன்னா போர்வெல் வாட்டர் இது எல்லா வீடுகளும் எல்லா பகுதியிலும் வந்து 21 இதாக இருந்தது, தெருவாக இருந்தது. அந்த 21 தெருவில் வந்து நம்ம வந்து அந்த போர்வெல் வாட்டரு குழாய் அந்த பைப் வந்து இணைச்சிருக்கிறேங்க. ரெண்டாவது வந்து தார் ரோடு, எல்லா பக்கம் தார் ரோடு நான் இருக்கிற பகுதியில் எல்லா டிவிஷன் முழுவதும் தார் ரோடெல்லாம் முழுமையாக கொண்டு வந்தேங்க. ரொம்ப காலமாக வந்து ஸ்ட்ரீட் லைட் எரியாமல் இருந்ததுங்க. அந்த ஸ்ட்ரீட் லைட்டெல்லாம் எரியருக்கு புதுசாக ஒரு எக்ஸ்மெண்ட் போட சொல்லி இதெல்லாம் போட்டு அதுக்கு உண்டான முயற்சியெல்லாம் நம்ம பண்ணி இதெல்லாமே நம்ம சரி பண்ணாங்க. சித்தாப்பூரில் இருக்கிற பெண்கள் பள்ளி, அதே மாதிரி அந்த ஆரம்ப பள்ளி, மேல்நிலைப்பள்ளி, இந்த 3 பள்ளிகளையும் பார்த்தீங்கன்னா ஒரு பராமரிப்பு இல்லாமல் எல்லாமே இருந்ததுங்க. புதற்காடாக இருந்தது, பாம்பு பூச்சியெல்லாம் நிறைய இருந்தது. இதெல்லாம் நம்ம பழமையாக நான் கவுன்சிலராக இருக்கிறப்ப மாமன்றத்தை இதெல்லாம் வலியுறுத்துகிறப்போ நேரடியாக வருவாங்க, ஆய்வு பண்ணால் உடனே அதுக்குண்டான நடவடிக்கைலாம் எடுத்து இந்த ஆரம்ப பள்ளியிலலாம் குழந்தைங்க வந்து சாப்பிட்டு வந்து குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லாமல் இருப்பாங்க. அப்போ ரோடு கிராஸ் பண்ணி தான் ஒவ்வொரு வீட்டில் தண்ணி பிடிக்கிறதுக்கெல்லாம் போவாங்க. நாம் அதுக்கெல்லாம் நடவடிக்கை எடுத்து உள்ளுக்குள்ளேயே குடிநீர் இணைப்பு கொண்டு வரக்குண்டான முயற்சி பண்ணி கொடுத்தோம். மராமத்து வேலையில் பண்ணி கொடுத்தேன், பெயிண்டிங் எல்லாமே பண்ணி கொடுத்தாங்க. அதேமாதிரி கேர்ள்ஸ் ஸ்கூலில் கழிவறை இல்லாமல் இருந்தது, பெண்கள் பள்ளியில் கழிவறை இல்லாமல் இருந்தது. அதுக்கெல்லாம் புதுப்பிச்சு அதுக்கு உண்டான முயற்சி எல்லாம் அந்த அப்பத்தில் இருக்கிற HMs எல்லாம் ரொம்ப ஆசிரியர்லாம் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. அதுக்குண்டான வேலையெல்லாம் நம்ம பண்ணோம். அதே போல்
மேல்நிலைப் பள்ளிங்க. இங்கே வந்து சிஆர்ஐ பம்பு அந்த நிறுவனர் அவர்கிட்ட எல்லாம் பேசிங்க ஒரு ஆடிட்டோரியம் கொண்டு வரக்குண்டான முயற்சி எல்லாம் பண்ணி மாணவர்களுக்கு என்னென்ன அந்த விஷயங்கள் பண்ணணுமோ அதெல்லாமே என்னுடைய பேரில் அது கொண்டு வரக்குண்டான முயற்சி எல்லாமே செஞ்சு. நீங்கள் பாஜகவில் என்னென்ன பொறுப்பில் இருந்திருக்கீங்க? கோவை மாவட்டத்தில் இல்லை தமிழகத்தில் மாநிலத்தில் ஏதாவது பொறுப்பில் இருந்திருக்கீங்க? நான் பாரதிய ஜனதா கட்சியில் ஃபஸ்ட்டு நான் பொறுப்பெடுக்கிறது டிவிஷன் தலைவராக இருந்தாங்க. ரெண்டாவது வந்து மாவட்ட செயற்குழு உறுப்பினராக இருந்தாங்க. அப்புறம் மாவட்டத்தினுடைய செயலாளராக இருந்தாங்க. ஒருங்கிணைந்த மாவட்டமாக இருக்கிறப்ப திருப்பூர் மேட்டுப்பாளையம் இதெல்லாம் ஒருங்கிணைந்த மாவட்டமாக இருக்கிறப்ப நான் வந்து துணை செயலாளராக இருந்திருக்கிறேங்க. துணைத் தலைவராக இருந்திருக்கிறேங்க. அப்புறம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய பட்டியலணியினுடைய மாநில செயற்குழுவாக இருந்திருக்கிறேங்க. மாநில துணைத் தலைவராக இருந்திருக்கிறேங்க. மாநில பொதுச் செயலாளராகவும் பட்டியலணியில் நான் இருந்திருக்கிறேங்க. அதே 2011 காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய பணிகளெல்லாம் பார்த்துட்டு பாரதிய ஜனதா கட்சி நம்மளுக்கு வந்து வால்பாறை தனித்தொகுதியில் வந்து வேட்பாளராக வந்து என்னை அறிவித்தாங்க. நானும் அங்கே போய் வேட்பாளராக வந்து வேலை செஞ்சு வந்தேன். 180 பூத்து நல்லா வேலை செஞ்சேங்க. எல்லா பூத்துலையும் ஓட்டுங்கிறது நான் வாங்கி கொடுத்தேன். 2 வாட்டி நாங்கள் எம்எல்ஏக்கு வால்பாறையில் நின்றேன். நீங்கள் அதாவது பட்டியலின சமுதாய மக்கள் இப்போ பார்த்தீங்கன்னா விசிகா இருக்காங்க, திருமாவளவன் இருக்காங்க, திமுக இருக்காங்க, அதிமுக இருக்காங்க. ஆனால் பாஜகவில் அவ்வளவு அதிகமாக பட்டியலின மக்கள் வாக்களிக்கிறது இல்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது என்னன்னு கேட்டிங்கன்னா, நீ சொன்ன மாதிரி திமுக, விடுதலை சிறுத்தைகள், ரெண்டாவது இந்த தலித் மாநிலத்தில் பயணம் பண்ணி கூட அனைத்து கட்சிகளும் பார்த்திங்கன்னா பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தளவு வந்து மக்கள் மத்தியில் வந்து இது வந்து ஒரு பார்ப்பான் கட்சி, ரெண்டாவது மேல் ஜாதி கட்சி. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பட்டியலின சமுதாய மக்கள் வந்து முன்னேற்றத்துக்கு கொண்டு வர மாட்டாங்க. அதனால் வந்து இவங்க வந்து நம்ம அடிமையாக தான் வச்சுக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தவறை வந்து அவங்க மற்ற சொல்லி 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 ஒரு மாயை வந்து உருவாக்குறதுக்கு உண்டான முயற்சி எல்லாமே அவங்க இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க ஆரம்ப கட்ட காலத்துலேங்க. அப்புறம் இது நாளடைவில் பார்த்தோன்னா ஒரு பொய்யை திரும்பி சொல்ல மக்களுக்கு வந்து ஒரு உணர்வு தெரிஞ்சிருச்சுங்க. நாடு முழுவதும் இப்போ எல்லா பட்டியல் சமுதாய மக்கள் வந்து சிந்திக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இவங்களாம் சொல்கிறாங்க 2 வாட்டியே வந்து தமிழ்நாட்டில் ஆளக்கூடிய அரசாங்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா 2 அரசாங்கம் தான் அதிகமாக ஆண்டுட்டு இருந்திருக்குங்க. திராவிட கட்சி தான் அதிகமாக ஆண்டிட்டு இருக்காங்க. அப்போ இவங்க ஆண்டுட்டு இருந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு செஞ்ச மாதிரி எதுவுமே கிடையாது. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த பட்டியல் சமுதாயத்தில் கிராமப்புறமானாலும் சரி, நகராட்சினாலும் சரி, உள்ளாட்சினாலும் சரி, பேரூராட்சினாலும் சரி, இந்த பகுதிகளெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் ஓட்டு வீட்டில் இருக்காங்க, இன்னும் குடிசை வீட்டில் தான் இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து இவங்க பேசக்கூடிய பேச்சுகளெல்லாம் இப்போ ஒரு புரிதல் அவங்களுக்கு கிடைக்கிது. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி தவறாக இந்த விஷயத்தை சொல்கிறதுனால அப்போ இது பாரதிய ஜனதா கட்சி ஏன் அவங்க வந்து இப்படி சொல்கிறாங்க, ஏன் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு புரிதல் கிடைக்குது. புரிதல் கிடைக்கிறப்ப என்ன சொல்கிறாங்கன்னா அப்போ மத்திய அரசாங்க திட்டங்களெல்லாம் நிறைய விஷயங்கள் வந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி, முன்னாள் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களெல்லாம் அறிவிச்ச திட்டங்களெல்லாம் வந்து சில அந்த விஷயங்கள்லாம் அவங்களுக்கு போய் சேர்றதுனால பயனடைகிறதுனால அவங்க ஒரு புரிதல் கிடைக்குது. அதனால் பார்த்திங்கன்னா அவங்க வந்து பாரதிய ஜனதா கட்சி நோக்கி இப்போ வரக்கூடிய சூழ்நிலை அதிகமாக இருக்குது. பாரதிய ஜனதா கட்சியில் மத்தியில் இருக்கும் அமைச்சர்கள், பட்டியலினத்தை சார்ந்தவர்கள் யார் யார் இருந்திருக்காங்க? பாரதிய ஜனதா கட்சி சார்பில் யார் யார் இருந்திருக்காங்க? கவர்னரா இல்லை மினிஸ்டரா இல்லை இப்போ இருக்கிறவங்க யார் யார் இருந்திருக்காங்க? இப்போ பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சியில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் எடுத்துட்டிங்கன்னா எஸ்பி கிருபாநிதின்னு சொல்லி ஒருத்தர் இருந்தாருங்க. அவரும் வந்து டாக்டர் கிருபாநிதி, அவரும் ஒரு பட்டியலின சமுதாயத்தை சேர்ந்தவர் தான். பாரதிய ஜனதா கட்சி என்ன பண்ணிச்சுங்க இதெல்லாம் பார்த்தா அவங்க சொன்ன மாதிரி பாப்பார் கட்சி, 2ஆம் மேல் ஜாதி, இந்த மாதிரியெல்லாம் அவங்க ஒரு தவறான ஒரு பதவியெல்லாம் பண்ணிகிட்ருக்குறாங்க இல்லைங்க மாற்று கட்சியெல்லாங்க. ஆனால் பாரதிய ஜனதா கட்சி அந்த மாதிரி ஒரு கட்சி கிடையாது. ஒரு பட்டியலின சமுதாயத்தை சேர்ந்த நம்ம எஸ்பி கிருபாநிதி, டாக்டர் கிருபாநிதி அவர்கள் வந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு மாநில தலைவராக அமர வச்சு அழகு பார்த்தது நம்ம கட்சி தாங்க. அது வந்து மறுக்க முடியாது. அதே போல் பார்த்தீங்கன்னா செருப்பு தைக்கக்கூடிய கூலி தொழிலாளிங்க நம்ம பங்கார் லட்சுமணன் சொல்லிங்க, அவர் வந்து பார்த்திங்கன்னா உத்தரப்பிரதேசில் வந்து முதலமைச்சராக அமர வச்சு அழகு பார்த்தது பாரதிய ஜனதா கட்சி தாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் எடுத்துட்டோம்னா நம்ம எல் முருகன் அவர் வந்து பார்த்திங்கன்னா பாரதிய ஜனதா கட்சியினுடைய பட்டியலினி மாநில தலைவராக இருந்தாருங்க. அவர் மாநில தலைவர் ஆமாப்பா, பட்டியலணி மாநில தலைவராக இருந்தாருங்க.
பேரன்பாடி மாநில தலைவராக அவர் இருந்திருக்கிறார். இப்போ மத்திய இணையமைச்சர் இருக்கார். மத்திய இணையமைச்சர் இருக்கார். அவர் பார்த்தீங்கன்னா பிறந்தது நாமக்கல் ஊர் கோனூரில் அவர் பிறந்தவர். கோனூரில் பிறந்தவர். அவர் வந்து பார்த்தீங்கன்னா 12ஆம் கிளாஸ் சேர்ந்து அந்த கோனூர் கிராமத்தில் படித்தார். அப்புறம் லா படிக்கணுங்கிற சென்னை வந்தாருங்க. அப்போவே அவருக்கு வந்து நாட்டுடைய சமுதாயத்தை பற்றி நேசிக்கூடிய விஷயங்கள் நிறையா சிந்திச்சிருக்கிறாரு. அகில பாரதிய வித்தியார்த்த பரிஷத்து ஏபிவிபி அவங்க அந்த ஏபிபி மாணவர்கள் அமைப்பில் அவர் வந்து பயணம் பண்ணாருங்க. தர்மரட்சா சமிதியினுடைய அமைப்பு எல்லா கிராமங்களில் போய் இந்து தர்மத்தை பற்றி பேசுறது, இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் வந்து நிறைய விஷயங்கள் வந்து எல்முருகன் அவர் வந்து நிறைய விஷயம் பண்ணியிருக்காரு. அப்போ பார்த்தீங்கன்னா அவர் கூட டிராவல் பண்ணியிருக்கீங்களா கட்சி? ஆமாங்க. அவர் வந்து முருகன்ஜி வந்து மாநில தலைவராக இருக்கிறப்ப நான் வந்து மாநில துணைத் தலைவர் பட்டியலில்லைங்க. பட்டியலில் அண்ணன் வந்து மாநில தலைவராக இருக்கிறப்ப நான் மாநில துணைத் தலைவராக இருந்தேங்க. அவர் கூட நான் வந்து பயணம். ஆமாம், அவர் கூட நான் வந்து பட்டியலின சமுதாய மக்கள் அனைவருக்குமே வந்து இந்த மாதிரி பட்டியலினத்தை சார்ந்த ஒருத்தர் இவரை போய் பொறுப்பில் இருக்காருங்கிறது தெரியல அப்படிங்கிறது ஒரு கருத்து இருக்கு. அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அது வந்து அது சில பேர் நம்மளான்னு கேட்டால் அந்த மக்களுக்கு இப்போ எல்முருகனுங்கிறது எந்த டிவி எடுத்தாலும் பட்டியலின சமுதாயத்து முருகனுங்கிறது எல்முருகனுங்கிறது எல்லாத்துக்குமே தெரியக்கூடிய விஷயமா இருக்குங்க. அதுக்குண்டான நீங்கள் சொல்கிற மாதிரி கருத்து ஏதாவது இருந்தாலும் கூட இங்கே வந்து அதுக்குண்டான முயற்சி வந்து தமிழ்நாடு முழு அதை செய்யக்கூடிய வேண்டிய விஷயங்கள்லாம் எல்லா பகுதியிலும் நான் கொண்டு போய் அவருடைய விஷயங்கள் எல்லாமே நான் கொண்டு சேர்த்துக்கொண்டான முயற்சிகள் எல்லாமே நாங்கள் அதை செய்யணும். அது செய்யறப்போ பட்டியலின சமுதாய மக்கள் இன்னும் பாஜகவை நோக்கி நகர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாங்க. அதை நான் சொன்ன பார்த்தீங்களா, இவங்க வந்து தவறான ஒரு விஷயத்தை வந்து மக்கள் மத்தியில் திணிச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இப்போ மக்களுக்கு ஒரு புரிதல் கிடைச்சிருச்சு. இப்போ பாரதிய ஜனதாவுக்கு செய்யக்கூடிய திட்டங்கள், மத்திய அரசாங்கம் செய்யக்கூடிய திட்டங்கள்லாம் எல்லாமே அவருக்கு ஒரு புரிதல் கிடைக்கிறது. உண்மையில வந்து இவங்களை வந்து இவங்க சொல்கிற மாதிரி மாற்றுக் கட்சி சொல்கிற மாதிரி எல்லாம் பட்டியல சமுதாய மக்கள் இவங்க பிரிச்செல்லாம் வச்சு பார்க்கல, இணைச்சது எல்லாம் வேலை செய்கிறாங்க. அதனால் அவங்கள வந்து அவங்களுக்கு தகுந்த மாதிரி எல்லாத்தையும் பொறுப்பெல்லாம் நல்ல ஒரு அந்தஸ்தில் எல்லாமே பொறுப்பு கொடுத்து எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்படி அவங்களுக்கு ஒரு புரிதல் கிடைக்கும். இப்போ இவர் பார்த்தீங்கன்னா அருந்ததி சமுதாயத்தை சேர்ந்தவர் நம்ம எல்முருகனுங்கிறவர். அதே மாதிரி வெங்கடேசன் சொல்லி ஒருத்தனாங்க. அவர் பட்டியலணியுடைய மாநில தலைவராக இருக்கிறப்ப நான் மாநில பொதுச் செயலாளராக இருந்தேன் பட்டியலணியிலைங்க. அவரு கூட நான் பயணம் பண்ணியிருக்கிறேங்க. இப்போ அவரும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தூய்மை பணியாளர்கள் அகில இந்திய சேர்மனாக அவர் பயணம் பண்ணிட்டு இருக்கிறாரு. அவரும் பார்த்தீங்கன்னா தூய்மை பணியாளர் மத்தியிலலாம் என்னென்ன பிரச்சனை இருக்கோ எல்லா பக்கம் நாடு முழுவதும் டூர் போகிறாரு. இப்போ மக்களுக்கு ஒரு புரிதல் கிடைக்கிது. தூய்மை பணியாளர்களுடைய பிரச்சனைகள்லாம் என்னென்ன விஷயம் உடனுக்குடனே நடவடிக்கை எடுத்து அதுக்கு உண்டான முயற்சி நடக்க வெற்றி கிடைக்கிது. மக்களுக்கு ஒரு உற்சாகமாகுது. அதனால பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாமே பாரதிய ஜனதா கட்சி நோக்கி இப்போ எல்லாமே பட்டியலின சமுதாய மக்களும் வந்துட்டு இருக்கிற சூழ்நிலை உருவாயிட்டு இருக்கு. நீங்கள் பாரதிய ஜனதா கட்சியில் இவ்வளோ நாள் டிராவல் பண்ணுறத ஒரு வரமாக கருதுறீங்களா, ஒரு வாய்ப்பாக கருதுறீங்களா? கண்டிப்பாக இது வந்து வரம் தாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது நான் சாதாரண ஒரு கட்சியிலலாம் நான் வந்து இல்லைங்க, இது ஒரு பெரிய ஒரு கட்சியில் நான் வந்து பயணம் பண்ணுறது மேலே இது ஒரு பெரிய எனக்கு ஒரு புண்ணியமாக இருக்கிறாங்க. இது மக்களை, இந்த நாட்டை நேசிக்கிறது, ரெண்டாவது மக்களை நேசிக்கிறது பெரிய ஒரு ஆத்ம திருப்தியாக நம்மளுக்கு வந்து இந்த கட்சியில் இருக்குது. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. வணக்கம்ங்க. இன்னொரு டைம் கொடுத்து இன்னொரு நாள் சந்திப்போம். இன்னும் மிகவும் தெளிவாக நிறைய கேள்விகள் இருக்குது. அதை ஒரு நாள் சந்திப்போம். நன்றி 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 நன்றி.